அழாதம்மா, அழாத லட்சுமி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் மனசு மாறத்தான் போகுது. அப்ப நம்மளே வந்து நேர்ல பேசிக்கலாம். வாமா வாமா. என்ன டாக்டர்? எனக்கு என்னமோ பலத்தை ஏமாத்தத்தினாலேயோ இல்லே மிகப்பெரிய துயரத்தினாலேயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது. இதுக்கு நீங்க என் மாதிரி ஒரு பிசிஷியனை வச்சு பாக்குறத விட மெட்ராஸ்க்கு போய் ஒரு சைக்காட்டிஸ்ட், அதாவது மனநோய் நிபுணர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டைன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? ஏங்க இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பையனா நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. என்ன லட்சுமி இது எலெக்ஷன்ல ஜெயிச்சு உட்கார்ந்து வர மாதிரி ஒழுங்கா உட்காரு. நான் அப்படித்தான் நிப்பேன். அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு. ஓ இஷ்டம். இந்த பைத்தியத்தை டாக்டர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போது. அப்படியே உட்காரு, அப்படியே. வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. இங்க வாயா, வாயா. இந்த படத்துல இருக்கிறது மோகன முரளி, சினிமாவில பாடுறவர். மோகன முரளியா? இவன் பேரு கண்ணே இல்ல இருக்கலாம் சார். சினிமாவுல இதெல்லாம் சகசம். எதியா சகசம்? கருப்பாயின்னு வருது, கனகஸ்ரீன்னு வச்சுக்கிறது, சுப்பாயின்னு வருது, சுபஸ்ரீன்னு வச்சுக்கிறது. உங்களை என்னை கேட்டா வச்சுக்கிறது பாக்குறதுக்கு நல்லா இல்லாத போனாலும் கேட்கறதுக்காவது நல்லா இருக்குல்ல. இவன் வீடு தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கிட்டு போகும். ரொம்ப சுத்தாமே. சீக்கிரம் போப்பா. வா வா வா. லட்சுமி, லட்சுமி, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. எங்க போயிட்ட லட்சுமி? அன்புள்ள அம்மாவுக்கு என்னையும் என் குழந்தையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி. பாவமே, இப்ப என்ன பண்றது? என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரலா சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். அவன் யாரவன்? என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணன், உங்க அண்ணன் உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாட்சி. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அட சொன்னங்க, சொன்ன. நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்ன, அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க முடிவு எப்படி? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறதா முடியும். ஓஹோ, இவ கூட ஆடுற ஆட்டத்தெல்லாம் உன் அண்ணனையும் உன் சம்சாரத்தையும் பார்க்க முடியாம சொன்னியா? தம்பி ஊரை விட்டு ஓடித்தான் தெரிஞ்ச உடனே அவ சம்சாரத்தோட மாந்தோப்புல நீங்க ஆடி பாடுனீங்களே, அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்டா கத்தாதீங்க. என் கண்ணாடியை பார்த்தேன். வாழ்வும் வசதியை வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஆசையா கிராமத்துக்கு போடி வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதா? லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழுப்புக்கும் ஆன ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி ஒண்ணு அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருப்பான். ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இது வேண்டாம் சொல்லு. ஆனா ஒரு கோபரியான இவன் மேல ஒரு பழிய தூக்கி போட்டியே, அதை தாண்டா என்னால பொறுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையை பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்காரே, அவ பாவம் உன்னை சும்மா விடாதுடா. என்னது குழந்தையை பிரிஞ்சு பைத்தியமா இருக்காளா? என்னென்ன புது கதை அளக்குறீங்க?
கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல இவளே வந்து நின்னு இருக்கா. என்னது, குழந்தைய தூக்கிக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை. நானும் லட்சுமி தான் அன்னைக்கு குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா. நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் லட்சுமியை வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சுது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவன் குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறா முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னுச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்துல விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்தேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வா, முதல்ல லட்சுமியை கண்டுபிடிச்சு காப்பாத்தும். அம்மா, நீங்க வீட்டை பாத்துங்க. வள்ளி வள்ளி வள்ளி, இப்படி சொல்லாம கொள்ளாம ரயில விட்டு ஓடி வந்துட்டியம்மா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நான் வள்ளி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நல்ல வேளையா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வா போகலாம். ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க. வாமா, வாமா, நான் சொல்றத கேளு. அண்ணே, இங்க பாருங்க லட்சுமி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதும்மா. வாமா. லட்சுமி, லட்சுமி, என்னம்மா இது? ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். லட்சுமி, என்ன மன்னிச்சம்மா. அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க? இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க? ரெண்டு பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறு. எங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துதா? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் விளங்குச்சு. வா, வீட்டுக்கு போலாம். ஏங்க, என் தங்கச்சியும் குழந்தைய அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா? ஐயோ, அது குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வள்ளி, நான் குழந்தைய கொஞ்சட்டுமா? கொஞ்சமா? பாவம், குழந்தையால தான் இப்படி பைத்தியமாயிட்டேன். ஆமா, நான் குழந்தை பைத்தியம். அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும், உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னவோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. ஐயோ, வள்ளி, வள்ளி குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா. அது உன்னை பார்த்து பயந்துக்கும். உன்னை பார்த்து பயந்துக்கும். ஆமா, நான் தப்பு சொல்லி கொடுத்துருமா. நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி திடீர்னு நம்ம குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டீங்க. நானும் பின்னாடியே திறத்துக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயோ ஓடிடுச்சுங்க. குழந்தைய தூக்கிட்டு விட்டாளா? லட்சுமி பாத்துக்க. லட்சுமி, 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 வள்ளி, நில்லு, நில்லுமா, சொல்றது கேளுமா. வள்ளி, நில்லு, நில்லுமா, ட்ரெயின் வருதுமா.
நான் இந்த பக்கத்துல இருக்கேன். நீங்க யாரு? என்ன வள்ளி, என்ன தெரியல? வள்ளி, வள்ளி அண்ணே, நாம இப்ப எங்க இருக்கோம்? இவர் யார் அண்ணே? ஏங்க, என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க. முத்து சார், நீங்க எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி இவன் மண்டையில பட்ட அடி மனசுல பட்ட அடியை மாத்திடு. அண்ணே, என் வாழ்க்கையை நீங்க தான் விளக்கேற்றி வச்சீங்க. தம்பி, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதாண்டா என் எண்ணம். அந்த எண்ணம் உங்க மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருந்துட்டா தான் இந்த நாடே உருப்பிடுமே. அப்ப நாங்க வரங்க. இருங்க அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் கிட்ட கொடுங்களேன். கொடுங்கக்கா, தூக்கிட்டு ஓடி போக மாட்டேன். குடும்ப லட்சுமி, வள்ளிக்கு தான் சரியா போச்சு. வா தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். வரேக்கா. அப்ப தம்பி, நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன, நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும். அதை விட முடியும்? உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க தொழில அவங்க பார்க்கணும். அதான் வாழ்க்கை அழகு. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வர லட்சுமி அக்கா, அடிக்கடி வந்துட்டு இருங்க. வராம இருப்பனா? என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் காத்துக்கிட்டு இருக்கேன்.